இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14 17 முடிய சீடர் இயேசுவிடம் வந்து, யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முதன்மையானது, மிக அவசியமானது, நாம் நம்பிக்கையாளர்கள் இயேசுவோடு இருப்பது. இயேசுவோடு இருப்பது என்றால் அதுவே பயங்கர விருந்து ஆகும், பயங்கர நோன்பும் ஆகும். நான் அப்படி சிந்திக்கிறேன். பயங்கர விருந்து காரணம், ஆண்டவர் நம்முடன் இருப்பதால் நமக்கு பயம் இல்லை, நமக்கு எந்தவித சந்தேகமும் வாழ்க்கை கூறுகளில் இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. எல்லா நன்மைகளையும் எதிர்பார்க்கிறதை விட மிக பெரிய நன்மை, இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆகையினால் முழு பாதுகாப்பு, முழு திருப்தி, மனதில் அமைதி, மகிழ்ச்சி, அதைத்தான் அவரோடு இருப்பது அது விருந்து. மணமகனோடு இருப்பது பெரிய விருந்து உண்பதை போல, மணமகனோடு இருப்பது பெரிய நோன்பு இருப்பது போல. காரணம் என்ன? கெட்ட வார்த்தை பேச முடியாது, பேசக்கூடாது, இச்சைக்கு அடிமையாக கூடாது, மற்றவர்களை எதிர்த்து நம்ம வெறியாட்டம் ஆடக்கூடாது. நம்முடைய நாவடக்கம் நமக்கு ரொம்ப தேவை. சுயநலம் கூடாது, பிறர் நலம் மிக அவசியம். இப்படி நம்மோடு இருக்கின்ற இயேசு ஆண்டவருடைய தூண்டுதல், அவருடைய அழுத்தம், அவர் நம்மோடு இருப்பதனால் இருக்கின்ற வெளிப்பாடுகளாக நம்முடைய வாழ்க்கை பண்பட்டு போகும். அதற்கு நம்மை அடக்கி ஆள வேண்டும், இடுக்கான பாதை வழியாக நுழைய வேண்டும். அதுவே பெரிய நோன்பு, அதுவே பெரிய நோன்பு. புதிய துணியில் பழைய ஆடையில் அல்லது பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறாரே, பழஞ்சித்தைகளில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பதில்லை, பாழாகும், அந்த தோற்பையும் பாழாகும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரே, அது எதை குறிக்கிறது? நம்மிடம் பல சமயங்களிலே மரபை பிடித்து கொண்டு கடவுளுடைய தெய்வீக உறவை விட்டு விடுகிறோம். அந்த பிடிவாதம் சில வேளைகளில் நம்முடைய பிடிவாதங்களினால் மற்ற மனிதர்களை மதிப்பதில்லை, மற்ற மனிதர்களை நாம் ஒதுக்கி வைக்கிறோம், மற்ற மனிதர்களுக்கு சேர வேண்டியவைகளை நாம் அனுமதிப்பதில்லை. என்ன ஆகும்? சித்தைகள் பாழாகும், நம்ம ஆத்மா போச்சு, நம்முடைய ஆடை போச்சு, கிழிசல் பெரிதாகும். ஆகவே நம்மிடம் முழு மனமாற்றம் வேண்டும். அதைத்தான் இயேசு இதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முழு மனமாற்றம். இயேசு நம்மோடு இருக்க வேண்டும், ஒழுக்கமாக நாம் வாழ வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு எப்போதும் உம்முடைய திருமகனோடு கூடிய உடன் இருக்கக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும். இதனால் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம், நீரும் எங்களை குறித்து மகிழ்கிறீர். நீர் எங்களிடம் மகிழ்ச்சி கொண்டு வாழ வேண்டும் என்றால் எங்களிடம் எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் தானாக வளருகிறது. நாங்கள் உம்முடைய அரசிற்கு தகுதி உள்ளவர்களாக வாழ்கிறோம். இந்த வரத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.